வணக்கம். எம்எஸ்சி ரெக்யூர்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா இனி எக்ஸாமினர் அண்டு ரீடர் இந்த மாதிரி 10th லெவல் உள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்டிங்ஸை வந்து இந்த 2 போஸ்டிங்ஸையுமே எக்ஸாம் வந்து அவங்க நடத்த மாட்டாங்க. இனிமேல் இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தலையிட்டு அவங்க தான் பர்சன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு. ஒரு ஷாக்கிங்கான நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பட் இது கொஞ்சம் ஓல்டு நியூஸ் தான். இதை பற்றி நானுமே உங்ககிட்ட சொல்லிக்கல, நீங்களும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இந்த விஷயத்தை இப்போ நாங்கள் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயிலாக இந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம் வாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால், அதாவது 2022 இப்போ நீங்கள் பார்க்குற போஸ்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது விட்டுருந்தாங்க. 10th குவாலிஃபிகேஷன் தான், அந்த லெவல் தான். எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றத ஆர்டர் வைஸ் அந்த போஸ்டிங் லெவல்லையே பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் வைஸே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது 2022 இந்த போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2024 போன வருஷம் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற போஸ்டிங்கில் வந்து இந்த ப்ராசஸ் ரைட்டர்னு நினைக்கிறேன், அந்த ஒரு போஸ்ட்டு, அப்புறம் லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்ட்டு, இந்த 2 போஸ்ட்டு மட்டும் ஆட்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்க மாட்டாங்க. மற்ற எல்லா போஸ்டிங்ஸுமே ஃபில் பண்ணாங்க 2024 நோட்டிஃபிகேஷனில். பட் இனிமேல் என்ன நடக்க போகுது 2026 அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸாமினர், ரீடர் இந்த 2 போஸ்டிங்கு, லாஸ்ட்டாக உள்ள லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்டிங்கு வராது நோட்டிஃபிகேஷன். இந்த 3 போஸ்டிங் வராது. மற்றபடி சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பெண்டிங் 5 போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்டிங்ஸுக்கு 10th குவாலிஃபிகேஷன் லெவலில் நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த எக்ஸாமினர், ரீடர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் அதெல்லாம் வராது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஜிஓ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டரே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. என்னென்னா எக்ஸாமினர், ரீடர் போஸ்டிங் வந்து வேண்டாம், அந்த போஸ்டிங்கே வேண்டாம், அந்த இனிமேல் கோர்ட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த போஸ்டிங் அப்படின்ற ஒன்றே கிடையாது அப்படின்னு ஜிஓ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஜிஓ பேஸ் பண்ணி அந்த நம்ம மாண்புமிகு உயர்நீதிமன்றமும் அந்த ஜிஓ ஏற்றுக்கிட்டோம் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷனும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர் அப்படின்ற போஸ்டிங்கே இனிமேல் வருங்காலத்தில் கிடையாது. இப்போ 2024 போனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லாஸ்ட்டு. என்ன காரணம்னா, இந்த எக்ஸாமினர், ரீடர் அப்படின்ற போஸ்டிங் வந்து இனிமேல் எல்லாம் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, கோர்ட்டில் வந்து ஜேஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க லெவல்லே அப்படி இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்போ எதுக்கு இந்த போஸ்டிங்கே தேவையில்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேயே அந்த ஜேஏக்காக, அதான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காக நம்ம ஆட்களை எடுத்துடுறோம்ல, இந்த போஸ்டிங்கே தேவையில்லை, அந்த வேலையை அவங்களும் பார்த்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்கை தூக்கி விட்டாங்க. இனிமேல் வருங்காலத்தில் இந்த போஸ்டிங்கே இருக்காது, இந்த 2 போஸ்டிங்குமே, எக்ஸாமினரும் ரீடரும். ஓகேங்களா? ஓகே. லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது 2022 நோட்டிஃபிகேஷனில் எடுத்தாங்க. அதை வந்து 10th லெவலில் எடுத்துட்டாங்க. அது வந்து லிஃப்ட் ஆப்ரேட்டர்னால் உங்களுக்கு சொல்லும் போதே தெரியும், நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறது இந்த மாடி கோட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் லெவலில் உள்ள கோட்டை, அங்கே வந்து லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மெயினான ஒர்க்கு. மற்ற ஒர்க் என்ன பார்ப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ என்ன ப்ரொமோஷன் போடுறதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கே ஒன்றும் தெரியலை. லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கலாம் 2022 போனவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு லிஃப்ட் ஆப்ரேட்டராக போன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன ப்ரொமோஷன் போடுறதுன்னு தெரியலை. அதனால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாருமே அந்த இவங்க போஸ்டிங்ஸ் வந்து எப்படி ப்ரொமோஷன் போடுறது, இவங்களை அடுத்த ப்ரொமோஷன் வந்து அடுத்து கொடுக்க முடியலை, எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. பட் இவங்க ப்ரொமோஷன் போட முடியலை. அப்போ இந்த லெவலை வந்து தூக்கணும். நம்ம லிஃப்ட் ஆப்ரேட்டரை பேசாமல் வந்து அந்த 8th லெவல் குவாலிஃபிகேஷன், ஓஏ, காப்பி அட்டெண்டர் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் இல்லாட்டி 5th குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி கொண்டு போகலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் லிஃப்ட் ஆப்ரேட்டருமே எனக்கு தெரிஞ்சு இருக்காது, மோஸ்ட்லி இருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் உறுதியாக கண்டிப்பாக 100% கன்ஃபார்மாக ஒரு விஷயம் சொல்லுவேன், எக்ஸாமினர், ரீடர் அப்படின்னு 2 போஸ்டிங்குமே இருக்காது. இனிமேல் வருங்காலத்தில் அந்த போஸ்டிங்கே கிடையாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ நான் எதையுமே பார்க்காம கேட்காம ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். இந்த ஜிஓ நம்பர் படி அந்த எங்கள் கையில் ஜிஓவே இருக்குது. அவங்க கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் போட்ட இந்த கோர்ட்டு வந்து அந்த ஜிஓ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க போட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த உத்தரவு நகலுமே என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு வந்து தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மேக் பண்ணி உங்கள்கிட்ட வந்து போஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா,
அடுத்த வருஷம் 2025 எண்டில் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்க? 2025 எண்டு அடுத்த வருஷம் ஒரு நவம்பரில் பார்த்தீங்கன்னா கூட இந்த 10th லெவல் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் போய் எக்ஸாமினர் ரீடர்லாம் ஒரு நல்ல போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பார்வை வைப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பார்வையை அந்த மாதிரி இதை வந்து குறைச்சிக்கோங்க. அப்படி கிடையாது. இனிமே இது மொத்தம் ஒரு 5 போஸ்டிங்ஸ் தான் இருக்குது 10th லெவல்லையே. ஸோ அதுக்கு தான் இனிமேல் ஆள்லாம் எடுப்பாங்க. அதை வந்து எம்கசி போர்டே பண்ணுவாங்க. நம்ம எம்கசி போர்டே வந்து ஆள் எடுப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இந்த போஸ்டிங்ஸ்க்கான கிளாஸஸ் நம்முடைய மஹி அகாடமி சார்பான கிளாஸஸ், டெஸ்ட் பேஜு அண்டு நோட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்லேயும் சரி, ஆஃப்லைனாக டேரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரியுமே கிளாஸஸ்லாம் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பொங்கல் கழித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இதில் வில்லிங்காக இந்த ஜாபில் வந்து நான் போகணும் விருப்பம் உள்ளவங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.